அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 33. ஆற்றங்கரையில் 2 ஆலமரம் இருக்குது. முதல் ஆலமரத்துக்கிட்ட ஒரு குருவி போய், எனக்கு 2 மாதம் தங்குறதுக்கு இடம் வேணும், தர்றீங்களான்னு கேட்குது. ஆனால் அந்த ஆலமரம், என்னால் இடம்லாம் தர முடியாது அப்படின்னு கண்டிஷனாக சொல்லிடுச்சு. சரின்னு பக்கத்தில் இருக்க ஆலமரத்துக்கிட்ட போய் கேட்குது. அந்த ஆலமரம், நீ இடம் தானே கேட்குற, தாராளமாக என்கிட்ட வந்து தங்கிக்கோ அப்படின்னு பெரிய மனசு பண்ணுச்சு. குருவியும் சந்தோஷமாக அந்த ஆலமரத்தில் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு மாதம் நல்லா போயிட்டு இருந்தது. 1 மாதம் கழித்து பயங்கர வெள்ளப்பெருக்கு. அதில் அந்த முதல் ஆலமரம், அதாவது நான் உனக்கு இடமே தரமாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா, அந்த ஆலமரம் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. உடனே இந்த குருவி என்ன நினைக்குது, உதவி செய்யாததுனால கடவுளே தண்டிச்சிட்டாரு, இதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது அப்படின்னு மனிதர்கள் நம்ம எல்லாரும் நினைப்போல, அதே மாதிரியே அந்த குருவியும் நினைக்குது. ஆனால் அந்த ஆலமரம் என்ன நினைக்குதுன்னா, என்னோட சேர்ந்து குருவியும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு முன்னாடியே என் வேர் பலம் தெரியும், இன்னும் ஒரு மழை பெஞ்சா கூட நம்ம சாஞ்சிருவோன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அந்த குருவிக்கு இடம் தரல. எங்கே இருந்தாலும் இந்த குருவி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த ஆலமரம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த ஆலமரம் மாதிரி தான் கடவுளும். சில சமயங்கள் கடவுள் நம்மளை கைவிடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். கடவுள் நமக்கு ஏன் நல்லதே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம கூட கடவுள்கிட்ட கேட்போம். ஆனால் கடவுள் கைவிட்டாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் அது நன்மையை தான் விளைவிக்கும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா, காட் ஹேஸ் அன் அமேசிங் பிளான் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம எப்போவுமே காடை நம்பணும். பிலீவ் இன் காட், ஃபெய்த் இன் காட் சேஞ்சஸ் எவ்ரி திங் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி. அனைவருக்கும் நன்றி.